கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் உங்கள் சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வருஷத்தினுடைய முதல் வாரத்தை பார்த்த நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கு கனப்படுத்துவதற்கு தேவன் தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் நம்மை விட நல்லவர்கள், வல்லவர்கள், சிறந்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் வருஷத்தை துவக்கினவர்கள் இன்றைக்கு அவர்கள் இல்லை. ஆனால் கிருபையாக உங்களுக்கு எனக்கும் ஆயுசு நாட்களை கொடுத்து வருஷத்தின் துவக்கத்தை பார்த்த நாம் வருஷத்தினுடைய இறுதி நாட்களையும் கண்டு தேவனுக்கு நன்றி சொல்ல நம்மை நிலைநிறுத்தின தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. இந்த வருடத்தில் நம்மை நடத்தி வருகிற ஒரு தேவனை, நம்மை நடத்தி கொண்டு ஆச்சரியமாய் வந்தாரே அந்த தேவனை இந்த வருடத்தில் இந்த 29ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். அவர் நம்மை எப்படி நடத்தினார்? நம்மை தெரியாத பாதையிலே நடத்தினார், நாம் அறியாத பாதையிலே நம்மை நடத்தினார், நமக்கு புரியாத பாதையிலே அவர் நடத்தினார். அப்படி ஆண்டவர் நடத்தினாலும் அதிசயமாய் நடத்தினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நமக்கு தெரியாத பாதையில் நடத்தினாலும், நமக்கு அறியாத பாதையில் நடத்தினாலும், நமக்கு புரியாத பாதையில் நடத்தினாலும் அவர் அதிசயமாய் நம்மை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியாத பாதையில் நடத்தினார், ஆனால் அதிசயமாய் நடத்தினார். இவை எல்லாம் ஆண்டவர் செய்தது எதற்காக? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்க செய்வதற்காக. எதற்காக? இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை அறியாத பாதையிலே, புரியாத பாதையிலே, நாம் நினைத்திராத பாதையிலே, தெரியாத பாதையிலே ஏன் நம்மை நடத்தி வந்தார் என்று சொன்னால், நாம் அவரை நடத்தி வந்த தேவனை துதிப்பதற்காக, மகிமை செலுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காக அந்த பாதையின் ஊடாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. இதுவரை நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கொடுத்திருப்பது நம்மை துதிக்க வைப்பதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதிசயமாய் நடத்தி வந்து இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்தது, அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவாதி தேவனை நாம் துதிப்பதற்காக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை அவருக்காக நன்றி செலுத்துகிற ஒரு நாள், ஒரு நன்றி செலுத்துகிற நேரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உள்ளத்திலே துதி எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு நன்றி மகிமையை செலுத்தி கொண்டிருக்க நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலே அதைத்தான் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஏன் இத்தனையும் செய்து அவர்களிடம் எதிர்பார்ப்பது துதியை. அவர்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் விரும்புகிறார்? அந்த துதியை ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கு
எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரே, கை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்ல என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்ட போது, தெரிந்து கொண்டு அவர்களை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம், நம்மையும் ஆண்டவர் ஏற்படுத்தினுடைய ஒரே நோக்கம் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார், ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்தி வந்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. வேறு எதுவும் அல்ல, துதிப்பதற்காக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. 22வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். யாரா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. பரலோக தேவன் இடைவெளி இல்லாமல் அதற்கென்றே தேவனை துதிப்பதற்கு படைக்கப்பட்ட கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு என் ஆண்டவர் களைத்து போகவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற துதியை கேட்டு நம்முடைய ஆண்டவர் களைத்து போகவில்லை. அதற்காகவே அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மனிதனை படைத்தபோது மனிதனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு உன்னதமான நோக்கம் அவருக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? தூதர்களுடைய துதியை பார்க்கிலும் மனிதனுடைய துதி மகிமையாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் எண்ணி துதிக்க வைத்தார். அதுவும் மனிதன் ஆண்டவர் வார்த்தையை மீறி கர்த்தரை விட்டு விலகி போய் கர்த்தர் விரும்பாததை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்து மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாக மாறி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையின் துதி அர்த்தமுள்ள துதியாயிருக்கிறது. அல்லேலூயா. அது அனுபவத்திலிருந்து எழும்புகிற துதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அது அனுபவத்திலிருந்து எழும்புகிற துதி. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ருசித்ததினாலே, அனுபவித்ததினாலே வருகிற துதி. தேவ தூதனுடைய துதி பணியினாலே வருகிற துதி. துதிப்பதற்கென்றே வச்சிருக்கிறார். பணியினாலே வருவது, இன்னும் சொல்ல போனால் கடமையினாலே வருவது. ஆனால் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட துதி செலுத்த அல்ல. நம்ம ஏற்படுத்தினது எதுக்குன்னா ருசித்து துதிக்க, உணர்ந்து துதிக்க, எண்ணி பார்த்து துதிக்க நம்மை வைத்தபடியினாலே இந்த காலை ஆராதனை வேளையிலே நமக்குள்ளே அது நடந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ருசித்து துதிக்க, அனுபவித்து துதிக்க, நினைத்து துதிக்க, எண்ணி பார்த்து துதிக்க, அந்த துதியின் அனுபவத்தை நமக்குள்ளே கர்த்தர் உந்தி கொண்டே இருப்பாராக. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நாங்கள் துதிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை நடத்துகிறீரே, அதன் அவசியம் என்ன? 147 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 147 1வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஏற்றதுமாய் தாவீது சொல்றாரு, கர்த்தரை துதிப்பது நல்லது. பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தரை துதிப்பது நல்லது. நல்லது மட்டுமல்ல, இன்பமானது. கர்த்தரை துதிப்பது ஏற்றது.
கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை துதிப்பது நமக்கு இன்பமானது, நமக்கு ஏற்றது. அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் கர்த்தரை துதிக்கிறது இன்பமான ஒரு காரியம். நமக்குள்ளே ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை கொண்டு வருவது கர்த்தரை துதிக்கிற காரியம். நமக்குள்ளே ஒரு தெய்வீக தகுதியை ஏற்படுத்துகிறது கர்த்தருடைய துதி. அதையெல்லாம் உணர்ந்து, நீர் என்னை ஏற்படுத்தினதே இதற்காகத்தான். தூதரின் துதியை விட மனிதருடைய துதியை ஆண்டவர் எதிர்பார்த்து அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, தூதனின் துதியை விட மனிதருடைய துதியை நீர் எதிர்பார்த்து அதை அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற துதியை குறித்து வர்ணிக்கும் போது அது ஒரு புகை மண்டலம் போன்றது. பரலோகத்தில் துதிக்கிற அந்த துதியினுடைய வர்ணனை அது என்றது புகை மண்டலத்தை போல உள்ளது. ஆனால் கர்த்தருடைய துதி, பிள்ளைகளுடைய துதிகளை குறித்து சொல்லும்போது அது சுகந்த வாசனையானது. அல்லேலூயா. தூதரின் துதி நிரப்புவது, மனிதரின் துதி நறுமணம் தருவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூதரின் துதி நிரப்புவது, மனிதரின் துதி நறுமணம் தருவது. ஆகவே தான் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிற தேவன் அதையெல்லாம் நினைத்து துதிக்கும்படியாக வைக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கொஞ்ச நேரம் துதிக்க கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இங்கே தம்முடைய ஜனத்தை பார்த்து நீங்கள் என்னை துதிப்பீர்கள் என்று சொல்லும்போது எந்த நிலையிலே எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவர்களை துதிக்க சொல்லும்போது முதலாவது அவர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியம், யோவேல் 2:26 வாசிங்க. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். போதும். முதல் ரெண்டும் செஞ்சா நமக்கு தூக்கம் வந்துடும். இந்த முதல் பகுதி வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி, இந்த ரெண்டையும் செஞ்சோன்னா நமக்கு எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்வது என்ன? என்னை துதிக்க வேண்டுமானால் முதலாவது செய்ததை திரும்பி பார்த்து கர்த்தரை துதியுங்கள். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலிருந்து இந்த 12வது மாதத்தினுடைய 29வது நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்தாரே, அந்த செய்ததை திரும்பி பார்த்து கர்த்தரை துதியுங்கள். இந்த ஆண்டிலே முதல் நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு தந்தவை, ஆண்டவர் நமக்கு சொன்னவை, ஆண்டவர் நம்மை நடத்தினவை, நமக்காக அவர் பாராட்டினாரே, அவைகளிலே இந்த நாளிலே, இந்த கடைசி வாரத்திலே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே மனத்திரையில் ஆண்டவர் கொண்டு வருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் இருதயமாகிய மனத்திரையிலே அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு வந்து திருப்பி பார்த்து கர்த்தரை துதிக்க வைப்பாராக. அல்லேலூயா. ஒரு சங்கீதம் முழுவதுமே எதுக்காக இருக்குன்னா, துதிப்பதற்காகவே என்று ஒரு சங்கீதம் இருக்குமானால் அது 107வது சங்கீதம். துதிப்பதற்காகவே என்று இருக்கிற சங்கீதம் 107. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பதற்கு என்று ஒரு சங்கீதத்தை தாவீதை ஆண்டவர் எழுத வைக்கிறார். முழுக்க முழுக்க அந்த சங்கீதம் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்ததான பாதையை நினைத்து, எந்தெந்த கட்டங்கள் எல்லாம் என நினைத்து துதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு எளிமையான ஒரு செய்தி, ஆண்டவரை துதிக்க செய்வதற்காக ஒரு எளிய செய்தி. அந்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரெல்லாம் துதிப்பது? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரெல்லாம் துதிப்பது? கீழே வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும்
கர்த்தருடைய வல்லமையினால் சத்துருவின் கைக்கு மீட்கப்பட்டு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தரை நாம் துதிப்பதற்கு முதலாவது முக்கிய காரணம், முன்னே நாம் எங்கே இருந்தோம்? இருளில் இருந்தோம். பக்கத்தில் பாசங்க, முன்னே நாம் இருளில் இருந்தோம், சத்துருவினுடைய கையிலே அடிமைகளாய் இருந்தோம். எந்தெந்த திசையிலோ நாம் எங்கெங்கோ சிதறி இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஒரே சந்ததியாய், ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக கர்த்தர் அழைத்து வந்து நம்மை மீட்டு எடுத்ததினாலே ஆண்டவரே கரம் உயர்த்தி உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே, இருளிலே, எங்கெங்கோ எந்தெந்த திசையிலோ சிதறி இருந்த எல்லாரையும் கர்த்தர் ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக இணைத்து எங்களை துதிக்க வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விடுவித்து கூட்டி சேர்த்து ஒரே சரீரமாக மாற்றினதினாலே உம்மை துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது குறிப்பாக தாவீது 4 காரியங்களை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை இந்த காலை வேளையிலே அந்த 4 கட்டங்களை திருப்பி பார்த்து தாவீது துதிக்கிறாரே. இந்த காலை வேளையிலும் நாமும் திரும்பி பார்த்து அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 107ஆம் சங்கீதம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4 முதல் 8 வசனங்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய், வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அல்லேலூயா. தாவீது குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேலை நடத்தின பாதையிலே நடத்தின அந்த பாதையை குறித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையை குறித்து தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது தேவன் அவர்களை நடத்தின பாதை. இன்று நாம் துதிக்க போகிற 2வது காரணம், முதலாவது அவர் நம்மை ரட்சித்தாரே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே, அதற்காக. 2வது முக்கிய காரணம், இந்த 2024வது ஆண்டினுடைய முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீர் நடத்தி வந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதையை நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து, ஆண்டவரே, உலகம் முழுவதும் ரெட்டடிப்பில், பலவிதமான போராட்டங்களில், பலவிதமான கால சூழ்நிலைகளில் இருந்த பொழுதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி வந்தது. அது எப்படி இருந்தது? அந்த சங்கீதத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதை எப்படி? 4வது வசனத்தை வாசிங்க. 107:4. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் தாபரிக்கும் ஊர் போய் சேர நடத்தினார். இந்த ஆண்டு எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒன்றும் தெரியாமல், லக்கு சரியாய் தெரியவில்லை. இப்படித்தான் இருந்தது. இன்று டிசம்பர் 29 வரைக்கும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அப்படி குழப்பத்தில் இருக்கவில்லை. நீர் எங்களை இருக்க வேண்டிய நிலைமைக்கு பத்திரமாக வந்து சேருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறீர். அல்லேலூயா. உமக்குள் நாங்கள் இருக்க வேண்டிய வாழ்வில், நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமைக்கு கர்த்தர் போய் சேருவதற்கு வழி நடத்தி இருக்கிறீர். மகிமையை செலுத்துங்கள். ஆண்டவரே,
உமக்கு மகிமையையும் துதியையும் நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. நாங்கள் நினைத்திராத காரியங்களை செய்யும்படி கொண்டு வந்து வைத்தீர். நடக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் நினைத்திராததை இந்த ஆண்டு முடியும் போது நடக்கும்படி செய்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். போய் சேர உதவி செய்திருக்கிறீர். வெகு நாள் ஜெபித்தும் எல்லை எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லைக்கு நாங்கள் ஒருவேளை அந்த எல்லையை நாங்கள் அடையவில்லை. ஆனால் எல்லைக்கு பக்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, மீதம் இருக்கிற இந்த நாட்கள் இருக்கிறதப்பா, 2 நாட்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அடையும்படியும் கர்த்தர் செய்வீர். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்தார். ஆனாலும் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். இப்போ கர்த்தர் யாக்கோபோடு கூட பேச வேண்டியதாய் இருந்தது. எல்லாம் இருந்தது, ஆனால் அவனுடைய மனதில் நிம்மதி இல்லை. யாக்கோபுக்கு எல்லாம் இருந்துச்சு, மனதில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் மாமனாரினாலே ஏமாற்றப்படுகிறான். அவனுக்கு நிம்மதியே இல்லை. குழப்பம் அடைந்தவனாய், நிறைவு இல்லாதவனாக யாக்கோபு காணப்படுகிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே, நீ எழுந்து புறப்பட்டு போக வேண்டிய இடத்திற்கு என்ன பண்ணு, புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டு 35வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் அவனை சந்தித்த பெத்தேலுக்கு திரும்பி வரும்படி செய்து மறுபடியும் பிரதிஷ்டை செய்ய வைத்து அவன் சொந்த இடத்திற்கு போக கிருபை செய்தார். எத்தனையோ காரியங்கள் நடந்திருந்தும் நினைவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஆண்டு முடியும் போது ஒரு மன நிறைவோடு கர்த்தருடைய சமூகம் வர தேவன் தந்த இரக்கத்திற்காக இந்த காலை வேளையிலே நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பாதை எப்படி இருந்தது? 107 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க மறுபடியும். சங்கீதம் 107:4. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வெளியாய். நல்ல கவனிங்க, அந்த பாதைக்கு அவன் கொடுக்கிற பெயர் அவாந்தர வழி. பச்சை என்று கண்ணுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல, தெரியல. தெரிந்தது எல்லாம் புதர்கள் தான், தெரிந்தது எல்லாம் முட்கள் தான், தெரிந்தது எல்லாம் கற்கள் தான், தெரிந்தது எல்லாமே பார்வையில் தெரிந்தது எல்லாம் வேதனையை தருபவை. ஆனால் நடத்தி வந்தபோது 107 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. தாபரிக்கும் ஊரை போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பாதையை இப்போ நாங்கள் திருப்பி பார்க்கிறோம். அந்த பாதை என்னப்பா? செவ்வையான வழி. முதல்ல என்ன வழி? அவாந்தர வழி. ஆனால் இப்போ ஆண்டவர் அவங்களை நடத்தின போது அந்த பாதைக்கு பெயர் என்ன? செவ்வையான வழி. உங்கள் வாழ்க்கையில் அது உண்மையாக இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒன்றும் புரியாத கடினமான வெறுப்பான பாதையாக இருந்தது. ஆனால் ஒன்று, உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் சரியான பாதையில், செவ்வையான பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வந்தபடியினாலே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
அல்லேலூயா. அந்த பாதையிலே நடந்து வரும்போது அவன் சந்தித்த சூழ்நிலையை அங்கே வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு. 107 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. பசியாகவும் தாகமாகவும் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். சரீரத்திலே பசி இருந்தது, சரீரத்திலே தாகம் இருந்தது. அது மட்டுமல்ல, ஆத்மாவெல்லாம் தோய்ந்து போயிற்று. உயிர் இருந்தால் பசி வரும், அப்படிதானே? உயிர் இருந்தால் பசி வரும். ஆரோக்கியம் இருந்தால் பசி இருக்கும், ஆரோக்கியம் இருந்தால் தாகமும் இருக்கும். ஆகவே பசியும் தாகமும் வந்தது ஆச்சரியம் அல்ல. ஆனால் நடந்த பாதையில் பசி தாகம் என்பது எப்படி தெரியுமா? பசிக்கும் போது நினைச்சாலும் எதுவுமே கிடைக்கல. பசிக்கும் போது நினைத்தாலும் எதுவுமே என்ன பண்ணலை, கிடைக்கவில்லை. தாகம் எடுக்கும் போது விரும்பினாலும் தேடி சென்று குடிப்பதற்கு வனாந்திரத்தில் தண்ணீரே இல்லாத பாதை. அப்படிப்பட்ட இடத்தில் பசி தாகம் என்று சொல்லி வரும்போது தாங்க முடியாத ஒன்று, தாங்க முடியாததினாலே தான் உடலை மட்டும் தாக்காமல் அது என்ன பண்ணுச்சு, உணர்வையும் தாக்கினது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம அதாவது ஆத்மாவை, சரீரத்தை மட்டும் பாதிக்கலை, ஏற்பட்ட தாகம் நம்முடைய உணர்வையும் என்ன பண்ணுச்சு, தாக்கினது. சரீரத்தை மட்டும் தாக்காமல் அது ஆத்மாவையும் தாக்கி என்ன பண்ணுச்சு, தொய்ந்து போக செய்தது. கொஞ்சம் திருப்பி பார்க்கும்படி இந்த காலை வேளையில் நான் கேட்கிறேன். ஆண்டவரே, எல்லாருக்கும் வந்தது போல பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. எனக்கு மட்டும் பிரச்சனை வரல, எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது போல எனக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை நமக்கும் வந்திருக்கும் எல்லாரும் போல. ஆனால் நமக்கு சற்று கடினமாக அல்லது தீர்க்க முடியாத நிலையில், தவிர்க்க முடியாத நிலையில் நம்மை அது அழுத்தி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளையாகத்தான் நாம் இருந்தோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருந்தோம். மற்றவங்களுக்கு வந்தது போல் வந்துச்சு. ஆனால் நமக்கு கொஞ்சம் கடுமையாக, தீர்க்க முடியாத, தவிர்க்க முடியாத நிலைமையில் நம்மை அழுத்தினது. அதனால் என்னாச்சு, அந்த கட்டத்தில் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போய்விட்டது. அந்த கட்டத்தில் நம்முடைய ஆத்மா, ஜபம் பண்ணி என்னடா பிரயோஜனம், வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம், ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுச்சு, தொய்ந்து போய்விட்டது. ஜெபிக்கிற உற்சாகம், மனது எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஜெபிக்கிற உற்சாகம், மனது எல்லாம் குறைந்து விட்டு அந்த நிலையில் நாம் இருந்தோம். அப்படி இருந்தேன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. உண்மையாக அந்த நிலையில் தான் நான் இருந்தேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த பாதையில் பல கட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. சோர்வு வந்ததின் காரணம், அதில் ஒன்று, நிறைய காரணம் இருக்குது சோர்வு வந்ததற்கு. அந்த சோர்வு வந்ததற்கு காரணம் ஜெபித்தும் பிரயோஜனம் இல்லையே, ஜெபித்தும் கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கம், தாக்கம் நம்மை தொய்ந்து போக செய்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த பாதையில் நம்ம எப்படி நடத்தினார் தெரியுமா? 107 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். சரீரத்தையும் ஆத்மாவை ரெண்டையும் சேர்த்தே கர்த்தர் திருப்தியாக்குகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டில் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து கர்த்தர் திருப்தியட செய்து, எதையோ கொடுத்து நிரப்பாமல் நன்மையை கொடுத்து கர்த்தர் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சந்தோஷமா சொல்லுங்க, எதையோ கொடுத்து நம்ம நிரப்பாம நன்மையை கொடுத்து கர்த்தர் நம்மை நிரப்பினார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. உண்மையா இருந்தால் கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முயற்சியிலே செய்திருந்தாலும் அதை சந்தித்திருக்க முடியாது. எங்கள் பிரயாசத்தினால் அந்த தாக்கத்தை தீர்க்க வழியே இல்லை. ஆனால் நீரோ உன்னதமான தேவன், ஆச்சரியமானதை, தேவையானதை தந்தீர் என்று சொல்லவில்லை, நன்மையானதை தந்தீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. அதை சொல்லி துதிக்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது தாவீது சந்தித்த சூழ்நிலை 107 சங்கீதம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்த காலத்திலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. போது ஒவ்வொரு இடத்திலும் அவன் துதிக்கும் போது 107 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்களேன். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நல்ல கவனிங்க. அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். மறுபடியும் சொல்கிறான். 107 16 வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவர்களை துதிப்பார்களாக. அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இந்த முறை ஆண்டவர் நடத்தின இரண்டாவது கட்டத்தை இங்கே தாவீது சொல்கிறார். நம்மை தனிப்பட்ட நிலையிலே தாக்கின சூழ்நிலைகள் அது எப்படி இருந்தது? நான் எதையும் செய்ய முடியாதபடி இருள் என்னை மூடிக்கொண்டது. எப்படியாவது எழும்பலாம் என்று நினைத்தால் ஒரு வெண்கல கதவு, எப்படியாவது எழுந்ததெல்லாம் நினைச்சா என்ன இருக்கு? ஒரு பெரிய வெண்கல கதவு. அந்த கதவு என்ன இருந்துச்சு? பூட்டி இருந்தது. இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலே எதிர்பார்த்து ஜெபித்தவைகள் உண்டு, உமக்காக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவைகள் உண்டு. என் ஆண்டவருக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தது உண்டு. ஆனால் அதையெல்லாம் நினைச்சுதான் நான் உற்சாகமாய் இந்த ஆண்டை நான் என்ன பண்ணேன்? ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாம் பூட்டப்பட்டிருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை. நான் ஆரம்பித்த போது ஒரு தீர்மானம் பண்ணினேன், ஆண்டவருக்காக இதை செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி நான் தீர்மானித்து ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாம் பூட்டப்பட்டது போல் இருந்தது. அது நம்மை கட்டி வைத்தது போல இருந்தது. என்னதான் நடக்கிறது என்று தெரியாத ஒரு இருள் போன்ற சூழ்நிலை. மனுக்குலத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும், தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த இருள் கவ்வி இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன? தம்முடைய பிள்ளைகளை துதிக்க வைப்பதற்காக 15வது வசனம், 107 சங்கீதம் 15வது வசனம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவர் செய்த அதிசயங்களை நினைத்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் செய்ய விடாமல், ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற நிலையிலே இருந்த நம்மை அப்படியே ஆண்டவர் இருக்க விடாமல், இருக்க செய்யாமல் கர்த்தர் கதவை உடைத்தார், பூட்டை உடைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதையும் செய்ய விடாமல் தடுத்ததே கர்த்தர் அப்படியே விடாம கதவை உடைச்சாரு, பூட்டை உடைச்சாரு. ஆண்டவர் மூணு காரணங்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கதவை ஆண்டவர் உடைத்து திறக்கிறார். உனக்கு முன்னால் சென்று கோணலானவைகளை
செவ்வையாக்குவதற்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கதவை ஏன் திறக்கிறார்? கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் கதவை திறந்ததினுடைய காரணம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, இதுவரை தெரியாத ஆவிக்குரிய சத்தியத்தை, ஆவிக்குரிய அனுபவங்களை அவருக்கு சுதந்திரமாக உங்களுக்கு எனக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் கதவை உடைத்தார். அல்லேலூயா. நாம் அதை தொடக்கூடாது என்று சத்துரு மூடி வைக்க நினைத்தால், தேவனோ சத்துரு மூட நினைத்ததை அவர் உடைத்தெறிந்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கொடுத்த சத்தியங்களுக்காக, ஆவிக்குரிய கிருபைகளுக்காக கரம் உயர்த்தி துதிப்பீர்களாக. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரணத்திற்காக தம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கதவை உடைக்கிறார். 16வது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பவுலும் சீலாவும் சிறைப்பட்டிருந்த, அதாவது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் பூட்டை உடைத்தார், கதவை உடைத்தார். அல்லேலூயா. சங்கிலியை உடைச்சார். எதுக்காக உடைச்சார்? அவர்களோடு அவர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. அந்த அவர்கள் மனிதர் நினைப்பது போல இவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நிரூபிப்பதற்காக கர்த்தர் கதவை உடைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்களை நிரூபிக்க, தம்மை நிரூபிப்பதற்காக, அவர்கள் நிமித்தம் அநேகரை விடுதலை செய்வதற்காக கர்த்தர் கதவை திறந்தார். அதைவிட முக்கியமாக அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய தேவ நோக்கம் இன்னும் முடியவில்லை. அவர்களை கர்த்தர் கதவை திறந்ததுக்கு காரணம், தொடர்ந்து தேவ சித்தத்தை அவர்கள் செய்வதற்காக, பாதையை திறப்பதற்காக கர்த்தர் கதவை உடைத்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறந்தீர். அப்படி சொல்கிறேங்க, கையை உயர்த்தி. எங்களுக்கும் கதவை திறந்தீர். எங்களை குறித்த உம்முடைய நோக்கம் முடியாமல், இன்னும் செயல்படாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் கதவை திறந்தார் என்று விசுவாசித்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த 2 முறையும் கர்த்தர் உடைக்கிறார். இன்னொரு முறை இருக்கிறது, கர்த்தர் உடைக்க மாட்டார். யார் பூட்டினாரோ அவர்களை வைத்தே திறக்க வைப்பார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. எந்த சிறைச்சாலைக்காரன் யோசேப்பை சிறைக்குள்ளே போட்டு கதவை பூட்டினானோ, அதே சிறைச்சாலைக்காரன் ஒரு நாள் வந்து கதவை திறந்து பார்வோனின் சந்நிதிக்கு அவனை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார் தெரியுமா? யார் பூட்டினாரோ அவர்களை வைத்து பூட்டின கதவையும் அவர்களையே கர்த்தர் திறக்க செய்வார் என்றால் அதற்கு ஒரு காரணம். ஏன் திறந்தாரப்பா? யார் பூட்டினாங்களோ அவங்கள வச்சே ஏன் ஆண்டவர் திறக்கிறார் என்றால் காரணம், யோசேப்பே உன்னை ஆசீர்வதிக்க அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக யார் பூட்டினாங்களோ அவங்கள வச்சு கர்த்தர் கதவை திறக்கல, உன்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்குவதற்காகத்தான் கர்த்தர் கதவை திறக்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக, அநேகருடைய உபயோகத்திற்காக கர்த்தர் கதவை திறக்கிறீர்
எனக்கே நான் உபயோகம் இல்லை என்று நினைத்த நம்மை அடைபட்டிருந்த போதும் கொஞ்சம் திரும்பி பார்த்த ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகள், நாங்கள் கடந்து வந்த பாதைகள், சூழ்நிலைகளை இந்த காலை வேளையில் நாங்கள் திருப்பி பார்க்கிறோம். என் ஜெபத்தை கேட்டும் அந்த நபருக்கு, அந்த குடும்பத்திற்கு, தேவைக்கு நீர் பதில் கொடுத்தீரே. என்னால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நான் நினைத்தேன், என்னால் உபயோகம் இல்லை என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் முடிந்த அளவு எல்லாம் அடைப்பட்டதை போல் செயல்பட வழியில்லை. ஆனால் இருந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஊழியம் செய்ய கிருபை தந்தீர். இருந்த இடத்திலிருந்து பிறருக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு கிருபை தந்தீர். நான் ஜெபித்த அந்த சின்ன அற்பமான ஒரு ஜெபந்தான், ஆனால் அந்த சின்ன ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே பதில் தந்தீரே. ஆண்டவரே, சின்ன எளிமையான நான் பக்கத்தில் எனக்கு தெரிந்தவங்களுக்கு உம்முடைய வார்த்தையை குறித்து சொல்ல ஒரு கிருபை தந்தீரே. உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு ஒரு கிருபை தந்தீரே. பயன்படுவதற்கென்று நீர் கதவை திறந்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. மூன்றாவது சூழ்நிலை 107 சங்கீதம் 18 முதல் 21 வசனங்களை வாசிங்க. அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. நல்ல கவனிங்க, 21 சொல்லுகிறார், அவர் செய்கிற அதிசயங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த அதிசயம் என்ன? 18 வசனம் வாசிங்க. 107:18. அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். இங்க பார்க்கும்போது ஆகாரம், அதாவது சாப்பாடு சாப்பிட இஷ்டமே இல்லை, விருப்பமே இல்லை. ஏன்? நோய். எப்படிப்பட்ட நோய்? சிலருக்கு மரண வாசல் வரைக்கும் போகிற ஒரு நோயாக இருந்தது. அப்படி இருந்த போதும் ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன? 20 வசனம் வாசிங்க. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். மூணாவது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு தந்த ஆரோக்கியத்திற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக, ஆரோக்கியமாக இருக்க செய்தாரே, அதற்காக, நடத்தின பாதைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நடத்தின பாதைக்காக, நம்முடைய சொந்த உடலிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். களைப்பு வந்தது, வியாதி வந்தது, எங்களை காத்து கொண்டீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கினீர், அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இது எல்லாம் எப்படி நடந்தது? சுகவீனமாக இருக்கும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பினீர். நாங்கள் களைத்து போய் இருந்தபோது உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர். ஆண்டவரே, நாங்கள் கண்ணீர் வேளையில் இருக்கும்போது, கண்ணீரோடு புலம்பி கொண்டிருக்கும் போது உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர். திக்கற்றவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் நின்றபோது உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர். எங்கள் சத்தம்தான்ப்பா எங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய மென்மையான குரல், அவர் வார்த்தை மூலம் எங்களுக்கு கிடைத்த சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:9.
ஏசாயா 38வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 38:14. நம்முட்டை போலவும் நமுட்டை போலவும் பகைவிலான் குருவியைப் போலவும் பகைவிலான் குருவியைப் போலவும் கூவினேன். புறாவைப் போல் புலம்பினேன். புறாவைப் போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நல்ல கவனிங்க. அவனுக்கு வந்த பிரச்சனையை பார்த்து எசேக்கியா ராஜா சொல்கிறான், நான் நமுட்டை போல புலம்பினேன். எனக்கு வந்த பிரச்சனையில் என்ன வந்துச்சு? புலம்பலும் கண்ணீரும் அதிகமாக இருந்த நம்ம வாழ்க்கையில் அது இருந்திருக்கும். அதிகமாக இந்த வருஷத்தில் பிரச்சனையும் அழுகையும் புலம்பலும் இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் ஏசாயா 38:20 வாசிங்க. ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு, புலம்பலும் கண்ணீரும் பிரச்சனை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில கர்த்தரே என்னை ரட்சிக்க வந்தார். அது உண்மையா இருந்தா அந்த சுகத்திற்காக நாசியில இன்று வரை சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் நடந்து வர, உழைக்க, ஆண்டவரே வேலைகளை நாமே செய்ய கர்த்தர் ஒரு பெரிய கிருபை இந்த ஆண்டிலே தந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம புலம்பணும், அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது இது இருக்குது, எனக்கு இல்லையே. கர்த்தர் சொல்ல, நல்லா நடக்க காலை கொடுத்தாரே, நடந்து வந்து கர்த்தரை துதிக்க வச்சாரே, நடந்து போய் வேலை செய்ய வச்சாரே, பிறருடைய உதவி இல்லாமல் நம்முடைய வேலைகளை நாமே செய்ய கர்த்தர் பலன் தந்தாரே. அந்த கிருபையை நினைத்து ஆரோக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல். அல்லேலூயா. 4வது சூழ்நிலை 107 சங்கீதம் 31வது வசனம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. இப்போது அவர் செய்த அதிசயம் என்ன? 107 சங்கீதம் 23வது வசனத்தை வாசிங்க. கப்பலிலே கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களினாலே தொழில் செய்கிறார்களே. நல்ல கவனிங்க. 4வது சூழ்நிலை நம்முடைய வேலை, நம்முடைய தொழில். தாவீது அதையும் திருப்பி பார்க்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். 4வது சூழ்நிலை எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் துதிக்கணும், நன்றி சொல்லணும். கர்த்தர் நமக்கு கிருபையாக ஒரு தொழில் கொடுத்தார், கிருபையாக நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அதை திருப்பி பார்த்து அங்கும் அந்த வேலையிலும் நான் செய்கிற தொழிலிலும் கர்த்தர் அதிசயமாய் என்ன பண்ணினாரு? நடத்தி வந்தபடியினாலே தொழில் செய்கிற இடம் எப்படி இருந்துச்சு? 107 சங்கீதம் 24-25 வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய கிரியையையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் பார்க்கிறார்கள். அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். திடீரென்று பார்த்தால் பெருங்காற்று எழும்பினது, அலைகள் கொந்தளித்தது. 27 வசனம் வாசிங்க. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் குறுகி போகிறது. வெறித்தவனை போல தடுமாறினோம், பிரச்சனை தாங்க முடியாம புலம்பினோம், அலறினோம். இன்னும் சொல்ல போனா மன கிளேசத்தினாலே ஆத்துமா கரைந்து போனது. ஏனென்றால் எதிர்பாராத தாக்கங்கள், எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத குறைச்சல்கள், கொந்தளிப்பான நிலைமை. ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன? 107 சங்கீதம் 29-30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றன. அலைகள் உண்டானதின் நிமித்தம் அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்.
அவர்களை கொண்டு வந்து சேருங்க. நல்ல கரந்தட்டி ஆண்டவரை நல்ல துதிங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லா கொந்தளிப்பைய கர்த்தர் அடக்கி அமைதல் படுத்தி நீங்கள் நாடின, நீங்கள் விரும்பின துறைமுகத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்தார். கொந்தளிப்பை அமர்த்தினார், அலைகளை அமர்த்தினார். எவ்வளவோ மிஞ்சி வந்தது கொந்தளிப்பு அலை. ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை அவைகளை எல்லாம் உங்களுக்காக அடக்கினது. அல்லேலூயா. அடக்கினது மாத்திரமல்ல, நீங்கள் நாடின துறைமுகத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருக்கு நாம் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லாம் நிறைவாய் இருந்த காலத்தில் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருந்தது. ஆனால் அனைத்தும் குறைந்து போன காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள் வராமல் கர்த்தர் காத்து கொண்ட கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் இருந்தபோது கூட நாங்கள் கை நீட்டி கடன் வாங்குகிற சூழ்நிலை. ஆனால் இப்போ குறைவாக தான் இருந்தது. இந்த குறைவின் நடுவிலும் கர்த்தர் கை நீட்டி கடன் வாங்காதபடி எங்களை நடத்தினீரே. தேவையில்லாத செலவுகள் வராமல் காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள் வந்தது, சந்திப்பதற்கு எப்படி செய்ய போகிறோம், எப்படி இந்த தேவையை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி புரியாத நாங்கள் திகைத்தோம். அது உண்மை, புரியாமல் நாங்கள் திகைத்தோம். ஆனால் எங்களுக்கும் தெரியாமல் என்றோ வர வேண்டியதை அன்று வர செய்து அந்த தேவையை சந்தித்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த அதிசயம், அமர்த்தினார், அடக்கினார். நாங்கள் நாடின துறைமுகம், அதாவது வந்து சேர வேண்டிய ஹார்பருக்கு எங்களை சுகமாய் கொண்டு வந்து சேர்த்தீரையா. இந்த 4 சூழ்நிலைகளிலே தாவீது திரும்பி பார்த்து நன்றி சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 சூழ்நிலைகளின் நடுவில் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த 29ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். சுகம் தந்திருக்கிறார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வேலையிலே கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். தேவைகள் எல்லாம் இருந்தபோது கூட கடன் வாங்கினோம். ஆனால் எல்லாம் குறைவாக இருந்த பொழுதோ என்னைக்கோ நமக்கு வர வேண்டியதை சரியான நேரத்திற்கு கர்த்தர் கொண்டு வர செய்து அந்த தேவையை கர்த்தர் நமக்கு சந்தித்து அற்புதம் செய்தாரே, அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடன் பட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, ஆண்டவரே, எங்கள் தேவைகளின் நடுவில் சரியான நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே. ஆண்டவரே, தேவைகளுக்காக நாங்கள் கை நீட்டி கடன் வாங்காமல் சரியான நேரத்தில் என்றைக்கோ எங்களுக்கு வர வேண்டியதை அப்பா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொண்டு வர செய்து ஆண்டவரே எங்களை மகிழ செய்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை திகைக்க பண்ணின கர்த்தருடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
பாடுவே. கை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லாருடைய கரம் உயர்த்தி ஆண்டவரே நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 4 விதமான சூழ்நிலைகளை திருப்பி பார்த்து ஆண்டவருக்கு துதி செலுத்தினது போல இந்த காலை வேளையில அந்த சூழ்நிலையின் நடுவில் எங்களையும் இந்த ஆண்டின் துவக்க நாளிலிருந்து இந்த நாள் மட்டும் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலை நடுவில் ஜெயம் தந்து எங்களை துதி வைக்கிறீரே, உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்த்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தாவீது கடந்து வந்த சூழ்நிலையை திரும்பி பார்த்து ஆண்டவரை துதித்ததான 4 கட்டங்களை இந்த காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். அந்த கட்டங்களின் வழியாய் நாங்களும் நடந்து வந்தோம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணினீர். எங்களை துதிக்க இன்றைக்கு வச்சிருக்கிறீர். உமக்கு கோடி மடங்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதிலும் மேலானவைகளை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டில் இதிலும் மேலானவைகளை சந்திக்க, இதிலும் மேலானவைகளை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கிருபை தார். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருப்பதாக, தேவ பாதுகாப்பு இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.